செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் நடத்தும் சங்ககால மகளிர் கருத்தரங்கம் சென்னையில் துவங்கியது. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் சார்பாக சங்ககால மகளிர் என்ற தலைப்பில் 3 நாள் கருத்தரங்கம் சென்னையில் தொடங்கியது. இக்கருத்தரங்கை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை இணையமைச்சரும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் துணைத் தலைவருமான புரந்தேஸ்வரி தொடங்கி வைத்து தொடக்க உரையாற்றினார். பெண்களின் திருமணத்திற்கு தகுதிகளில் கல்வி முதன்மையாக கருதப்பட்டது. ஆண்களை போன்று பெண்களும் குருகுல வாசத்திற்கு செல்வது, ஆண்களுக்கு இணையாக சிறந்த கல்வியாளர்களாகவும் புலமையுடையோராகவும் பெண்கள் சிறந்து விளங்கினர். ஔவையார், வெள்ளிவீதியார், நற்செல்லையார், வெறிப்பாடிய காமக்கண்ணியார் என பெண்பார் புலவர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. இக்கருத்தரங்கின் துவக்க நாளில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் ஐம்பெருங்குழு உறுப்பினர் கவிஞர் வைரமுத்து, மா நன்னன், எழுத்தாளர் பாமா மற்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை பேராசிரியர் மீனாட்சி முருகரத்னம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சங்க இலக்கியத்தை பற்றி ஏற்கனவே சில கருத்துக்கள், இந்த ப்ரீ கன்சீவ்னு ஆங்கிலத்தில் சொன்ன மாதிரி முன்னரே தீர்மானிக்கப்பட்ட சில சிந்தனைகள் இருக்குது நிறைய. அந்த சிந்தனைகள் எல்லாம் சரியாங்கிற கேள்வி எழுப்பணும். சரியான எழுப்புறதுனாலேயே தவறுன்னு சொல்லணுங்கிற எண்ணம் இல்லை, அந்த முடிவுக்கு வருவோங்கிறது இல்லை. ஆனால் எதையுமே ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்த்து திறந்த மனத்தோடு பார்த்தா புதிய சிந்தனைகள் கிடைக்கும். அப்போ அந்த பழைய இலக்கியங்களை இன்றைய வருங்கால இளைஞர்கள் புதிய கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். 2வது முக்கியமான விஷயம், எந்த ஆய்வுமே நம்ம வாழ்கிற காலத்துக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், என்ன செய்ய முடியும்னு பார்க்கணும். இல்லைன்னா அந்த ஆய்வினால பயனே கிடையாது. இக்கருத்தரங்கத்தின் முக்கிய நோக்கம் சங்ககால மகளிரின் குணநலங்கள், அவர்களின் வாழ்வியல் தத்துவங்களை நவீன கால பெண்களுக்கு பொருந்தும் அளவிற்கு ஒப்பீடு செய்வதற்குத்தான் என செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் இயக்குனர் மோகன் தெரிவித்தார். சங்ககால மகளிருடைய ஒரு குணநலன்கள், அவர்களுடைய ஒரு வாழ்வியல் தத்துவங்கள் எல்லாவற்றையும் நமது தற்காலத்தில் பொருந்தும் அளவுக்கு நம்முடைய பெண்டிர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை ஒரு ஒப்பாய்வு செய்வதற்குத்தான் இந்த ஒரு கருத்தரங்கு. மே 22ஆம் தேதி வரை நடக்கவிருக்கும் இக்கருத்தரங்கில் ஏராளமான தமிழ் ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டு சங்ககால மகளிர் பற்றி விளிம்பு நிலை மக்கள், பெண்பார் புலவர்கள், ஆளுமை திறன், பெண்ணியம், பெண்மொழி, பாலின நோக்கு, இலக்கிய மாந்தர்கள், மகளிர் மாட்சி, கைமை என்ற 9 தலைப்புகளில் விவாதிக்க உள்ளனர்.